ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தோசை, அதாவது மல்லி தோசை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மல்லி தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்னா, மல்லி சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். நார்மலாக எப்போ போல் செய்யறதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணணும். அதுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு மல்லி சட்னி ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றியாச்சு. இந்த எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் தாளித்து விடுங்க. இந்த மாதிரி வதக்கி விட்டதும் இந்த மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 3 பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸில் வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 4 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் அந்த பச்சை வாசனை அப்படிங்கிறது இருக்காது, இல்லைன்னா ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிச்சுட்டு இருக்கும். அதனால இதை நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், சூப்பராக வதங்கி ஓரளவுக்கு ப்ரௌனிஷ் லைட்டாக வந்துருச்சு. இப்போ நான் 2 சின்ன தக்காளி பழமாக பார்த்து எடுத்திருக்கேன். ஏன்னா வெங்காயத்தோட அளவை விட தக்காளியோட அளவு கம்மியாக இருக்கணும். இல்லை அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, தக்காளியோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அது தக்காளி சட்னி ஆகிடும். இப்போ கார சட்னிக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தக்காளியை ரொம்ப கம்மியாக போட்டு வெங்காயத்தை அதிகமாக போடணும். வெங்காயத்தை அதிகமாக போட்டிங்க அப்படின்னா இந்த தக்காளி புளிப்பு சுவைக்காகவும் கலருக்காகவும் மட்டும்தான். இப்போ அதனால் வெங்காயத்தோட அளவு அதிகமாக இருக்கும்போது இதில் அதிகமாக வெங்காயம் மட்டும்தான் இருக்குது. அப்போ தான் கார சட்னியோட டேஸ்ட் அப்படியே வரும். இப்போ லாஸ்ட்டில் ஒரு கொத்து மல்லி இலையை போட்டு நல்லா அதையும் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு இதை கிண்டணும், இல்லைனா மல்லியிலோட டேஸ்ட் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ இதை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இந்த மாதிரி லைட்டாக ஒரு வதக்கி விட்டு ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா, ஆற வச்சு ஒரு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. அரைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் நல்லா கடுகு உளுந்தம் பருப்பை போட்டு நல்லா தாளித்து விட்டு அதில் அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அப்படியே தாளித்து விட்டீங்க அப்படின்னா சட்னி ரொம்பவே மணமாக இருக்கும். இப்போ தோசைக்கு சூப்பராக மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைக்கல்லை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தோசைக்கல்லை எடுத்து வச்சு கீழே நான் எண்ணெய் தேய்ச்சிட்டேன். இப்போ ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம பொறுமையாக இந்த மாதிரி லேஸாக இழுத்து விட்டுக்கலாம். ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப லேஸாகவும் இருக்க வேண்டாம். ஒரு நார்மலாக மீடியமான ஒரு பக்குவத்தில் நம்ம இந்த மாதிரி தோசை ஊற்றிக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம தோசை ஊற்றியாச்சு. இதை நீங்கள் தோசை ஊற்றும் போது ஃபுல்லில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ ஃபுல்லில் வைக்காமல் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு தோசை ஊற்றுனதும் அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மல்லி சட்னி, இதை அப்படியே ஒரு கரண்டி எடுத்து மேலால் இந்த மாதிரி தூவி விட்டுட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணுற மாதிரி கரண்டியை திருப்பி வச்சு அப்ளை பண்ணி பாருங்கள். இன்னும் நல்லா சட்னி ஊற்றிக்கலாம். அதில் நம்ம இந்த தோசையில் ஃபுல்லாக நம்ம இந்த சட்னியை நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எல்லா பக்கமும் நல்லா வர மாதிரி கலந்து விட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரியே மேலேயும் சட்னி வச்சு தோசை ஊற்றியாச்சு. பாருங்கள், இது இப்போ எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சி வருது. இந்த மாதிரி ரொம்ப அதிகமாகவும் ஊற்றாமல் இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி லைட்டாக இருக்க மாதிரி இது பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அதை பிச்சு சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு பண்ணால் போதும், ரொம்ப ஃபுல்லாக இல்லாமல். இப்போ இதை நீங்கள் மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது சிம்மில் தான் இருக்கனால நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த சட்னியும் நல்லா ஃப்ளேவராக உள்ளே இறங்கியிருக்கும். இப்போது இந்த தோசையை நம்ம எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குங்க. இதுக்கு மேலே நீங்கள் நெய் ஊற்றிங்கன்னா கூட இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். சூப்பரான ஒரு மல்லி தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.